7.5 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பகவான் ஆளுமை பண்ணுறார். அப்போ ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு யோகம் இருக்கும் பொழுது இந்த 7.5 ஆண்டுகளும் அவர் சும்மா இருக்கணுங்கிறது இல்லை. தாராளமாக இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு இது அத்தனைக்கும் யோகம் இருக்குது. பொதுவாகவே நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னா 7.5 சனி அப்படின்னாலே வாழ்க்கையில் நமக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை. அந்தந்த ஒவ்வொரு ஆண் பெண் ஜாதகத்திலையும் சனி பகவான் அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இந்த பலன்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும் அல்லது கொஞ்சம் குறையும். ஸோ எல்லாருக்குமே 7.5 அப்படி கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாகவே நம்ம சனி அப்படின்னாலே நம்மளை அறியாத ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் நமக்கு இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது. சனி அப்படின்னாலே ஜஸ்டிஸ்ன்னு அர்த்தம். அவர் தான் நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி நடக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அவருக்கு என்ன கிடைக்கணுமோ, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். அப்படி பார்க்குற போது நீங்கள் கண்டிப்பாக 7.5 சனியில் தாராளமாக அவர் காலகட்டங்களில் இடம் வாங்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் தான் 7.5 சனியில் தான் யாருக்கெல்லாம் வேலையை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். இது வரைக்கும் திருமணமே நடக்காதவங்களுக்கு 7.5 சனியில் தான் நல்லதொரு மன வாழ்க்கை ஆண் பெண் யாராக இருந்தாலும் நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அல்லது ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரு சந்தான சௌபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு கிட்ஸ் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே 7.5 சனியில் தான் இருக்குது. ஸோ படிப்பு எல்லாமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இருக்குது. அதனால் 7.5 சனியில் நமக்கு கஷ்டங்கள் தான் வரும், வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. லைஃப்பில் நிறைய பேருக்கு 7.5 தான் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் முதல்ல இந்த 7.5 சனிலாம் நமக்கு கஷ்டம் மட்டுமே இருக்குங்கிற கான்செப்டை மறந்துடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.